கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்குன்னு. குடும்பத்துல தொடர்ந்து மரணங்கள், தலைமுறையான வியாதிகள், அகால மரணங்கள், இதெல்லாமே சாபம்னு கவலைப்படலாம். என் கை விளங்காத கை, சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கையில் நிற்க மாட்டேங்குது, மருந்துக்கே செலவாகுது, சபிக்கப்பட்ட கையா இருக்கு, என் கையால் எதை பண்ணாலும் விளங்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படலாம். எல்லாருக்குமே நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்குது, எனக்கு மாத்திரம் எல்லாமே சாபமாக முடியுது. ஒரு வீட்டு விசேஷங்களுக்கு போக கூட தயங்குவோம், ஐயோ நம்மளுடைய சாபத்தால் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. இப்படி ஒரே சாபம் என் வாழ்க்கையே சாபமாக ஆயிடுச்சேன்னு கவலைப்படலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மளுடைய சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். எப்படி ஆசீர்வாதமாக மாற பண்ணினார்? கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகினார். நம்மளுடைய சாபங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையை சுமந்து இரத்தம் சிந்தி நம்மளுடைய சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நம்ம எந்த சாபத்தையும் சுமக்க அவர் அனுமதிக்கவில்லை. நமக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து நம்மளுடைய சாபத்தை நீக்கி நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து நம்மளை மீட்டு கொண்டார். நம்மளை பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். God bless you. Amen. Amen.